Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala sayyidina wa habibina maulana Muhammadin sallallahu alayhi wa sallam. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Qur'anil majid. A'udhu billahi minash shaitanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladzina amanu kutiba alaykumus siyam kama kutiba alal ladzina min qablikum la'allakum tattaqun. Sadaqallahul aliyyil azim. புகழும் புகழ்ச்சியுமாகிறது ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் ரசூலில் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் புனித ரமலானே வருக என்ற ஒரு அழகிய தலைப்பின் கீழ் எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் மிக சிறப்பாக அந்த தலைப்பின் கீழ் மிகச்சிறந்த உரையை ஒரு ஆற்றி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இது ரமலானுடைய மாதத்தினுடைய நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ரமலான் மாதத்தினுடைய ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார்கள். அவர்களுடைய பெயர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், இந்த சஹாபி தொடர்ந்து நோன்பு வைத்து கொண்டே இருக்கிறார், மேலும் இவர் தொடர்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் ஒரு மாதம் நோன்பை கழிப்பதற்கே நாம் பெரும்பாடுபடுகிறோம். ஒரு மாதம் நோன்பு இருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் நாம ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இன்னைக்கு முதல் நாள், இன்னைக்கு இரண்டாம் நாள். எதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னா, அந்த நாளை குறிப்பிடுவதற்கல்ல, நல்ல வேலை 20 நாள் கழிஞ்சிட்டு, நல்ல வேலை 10 நாள் கழிஞ்சிட்டு என்பதை உணர்த்துவதற்காக. ஆனால் அந்த சஹாபியை பற்றி உண்டான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இந்த சஹாபி தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார், தொடர்ந்து குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சஹாபி வந்து நிற்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து விசாரிக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் ஏன் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் தொடராக குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன பதில் சொல்றீங்க? அப்போ அந்த நபர் சொன்னாராம், அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அன ஷாபுன், நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன், எனக்கு மிகுந்த ஆற்றல் இருக்கிறது, எனவே நான் தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அப்படியெல்லாம் தொடர்படியாக நோன்பு வைக்கக்கூடாது. நீங்கள் வேண்டுமானால் மாதத்தில் 3 நாட்கள் நீங்கள் நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷர் அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 மடங்கு கூலியை தருகிறான். ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மை செய்ததற்கு சமம். அப்படியானால் நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் 3 நாட்கள் நோன்பு வைத்தால் 30 நாட்களுடைய நோன்பு வைத்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும். எனவே நீங்க என்ன செய்யாதீங்க, தொடர்ந்து நோன்பு வச்சுட்டே இருக்காதீங்க, மாசத்துல 3 நாள் நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபி சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், நான் வாலிபனாக இருக்கிறேன், எனக்கு மிகுந்த ஆற்றல் இருக்கிறது, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தாருங்கள். அப்படியா,
வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். வாரத்தில் 2 நாள், வியாழன் திங்கள் 2 நாள் நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க. அந்த சஹாபி திரும்ப சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இதெல்லாம் எனக்கு பத்தாது. நான் நோன்பின் மீது நான் பேராவல் உடையவனாக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறேன். இன்னும் என்னுடைய உடல் அதற்கு தகுதியான உடலாக இருக்கிறது. எனவே எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தாருங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நீங்கள் ஒரு நாள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் நோன்பை விட்டு விடுங்கள். இதற்கு மேல் என்னிடத்துல நீங்க குறைச்சி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் நோன்பு வச்சுக்கங்க, ஒரு நாள் நோன்பு விட்டுக்கங்க. இது யாருடைய நோன்பினுடைய இது தெரியுமா? இந்த நோன்பினுடைய இந்த இது நபியுல்லா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பினுடைய முறை. எனவே இந்த முறையை நீங்க பயன்படுத்திக்கங்க, இதுக்கு மேல குறைச்சி கேட்காதீங்க. இதுதான் ஃபைனல் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த சஹாபி இதற்கு மேல கேட்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே குறைச்சு கேட்டு இவ்வளவு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ அதிகப்படுத்தி தந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல அதிகப்படுத்தி கேட்க முடியாது. அப்போ அந்த சஹாபி அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க மட்டும் தொடரா நோன்பு வச்சுட்டே இருக்கிறீங்களே, எங்களை தொடரா நோன்பு வைக்க கூடாதுன்னு தடுக்கிறீங்க, நீங்க மட்டும் தொடராக நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஐயுக்கும் மிஸ்லி, உங்களிலே யார் என்னை போன்று இருக்கிறார்? எனக்கு என் ரப்பின் புறத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உணவு தருகிறான், எனக்கு குடிபானம் தருகிறான். எனவே இது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு உணர்வு. என்னுடைய நோன்பு அது வேற விதத்தில் இருக்கிறது. எனவே என்னையும் உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அதோடு நிறுத்திவிட்டு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர் சஹாபிகள் நோன்பின் மீது அவ்வளவு ஆர்வம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதனால்தான் நான் தொடர்படியாக நோன்பு வைத்து அந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்ன பொழுது எனக்கு இன்னும் ஆர்வம் இருக்கிறது, எனக்கு இன்னும் உடல் வலிமை இருக்கிறது, எனக்கு நோன்பை அதிகப்படுத்தி தாருங்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மருமகனார் ஜின் நூரைன் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் கலீஃபா சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வரலாற்றிலே வருகிறது. அவர்கள் 2 துஆவை பிரதானமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். அவர்கள் கேட்ட 2 துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் நோன்பாளியாக மரணிக்க வேண்டும், நான் நோன்பாளியாகவே மரணிக்க வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? நான் குர்ஆன் ஓதிய நிலையில் மரணிக்க வேண்டும். நோன்பாளியாக மரணிக்க வேண்டும், குர்ஆன் ஓதிய நிலையில் மரணிக்க வேண்டும் என்று துஆ செய்து கொண்டே இருந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அருமை தோழரை அழைத்தார்கள். யா உஸ்மான், இங்க வாங்க, நீங்க 2 துஆ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அந்த 2 துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து விட்டான். நீங்கள் நோன்பாளியாகத்தான் மரணிப்பீர்கள், குர்ஆன் ஓதிய நிலையில் தான் நீங்கள் மரணிப்பீர்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் ஒருபடி மேலாக சொல்லுகிறார்கள். குர்ஆனிலே நீங்கள் சூரத்துல் பக்கராவை ஓதிக்கொண்டிருப்பீர்கள். அந்த சூரத்துல் பக்கராவிலே ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்று வரக்கூடிய அந்த ஆயத்தை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது எதிரிகளால் நீங்கள் தாக்கப்படுவீர்கள். உங்களுடைய இரத்தத்தினுடைய ஒரு துளி அந்த ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மீது விழும். அந்த குர்ஆன் கியாமத் நாள் வரை அந்த பிரதி மட்டும் பாதுகாக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் முடிகின்ற ஒரு சமயம் அவர்கள் ஒரு ஜும்மா தொழுகைக்கு பிறகு வீட்டிலே அமர்ந்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே எதிரிகளால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்றே அவருடைய இரத்தத்தினுடைய ஒரு துளி அந்த குர்ஆனிலே விழுகிறது. அப்படியானால் அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்படியே அந்த கத்தி அவர்கள் மீது பட்ட காரணத்தினால் இரத்தம் வழிந்தோடுகிறது. அதில் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். அவர்களுடைய மனைவி ஓடோடி வருகிறார்கள். உஸ்மான், என்னுடைய கணவர், அந்த கணவரை அழைத்து சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சுக்கங்க. ஏன்னா காலையில நோன்பு வைத்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு காலையில நோன்பாளியாக இருக்கிறார்கள். எனவே ரத்தம் வழிந்தோடுகிறது, உங்களால் வேதனை தாங்க முடியாது, தண்ணி குடிங்க என்று மனைவி எடுத்துக்கொண்டு கொடுக்கும் பொழுது
உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்களாம், அம்மா காலையில நான் சஹருக்கு பிறகு கொஞ்ச நேரம் நான் தூங்கினேன். அப்படி நான் தூங்கும் பொழுது என்னுடைய கனவிலே என் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்தார்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய அருமை தோழர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கனவிலே அவர்கள் வந்தார்கள். வந்து என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா உஸ்மான், இந்த உலகத்திலே நீங்கள் சஹரை வைக்கிறீர்கள், நாங்கள் மறுமையிலே உங்களுக்காக நாங்கள் இஃப்தாருக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய சஹர் இன்னைக்கு துன்யாவில இருக்கிறது, நீங்கள் இஃப்தாருக்காக நீங்கள் அங்கே வருவீர்கள், உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே நான் நோன்பாளியாக நான் மரணிக்க நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் தண்ணீரை தர வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி நோன்பின் மீதும் குர்ஆனின் மீதும் சஹாபாக்களுக்கு இருந்த அந்த ஆர்வம் இருக்கிறதே, அதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாம் ஒரு வெட்கமாக இருக்கிறது. நாம் நோன்பின் மீது இவ்வளவு அசட்டியாக இருக்கிறோமே, நோன்புடைய காலங்களில் கூட நாம் குர்ஆனை ஓதுவதற்கு நம்முடைய கரங்கள் அதன் பக்கம் அதை நீளவில்லையே என்று எண்ணும் பொழுது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த அளவுக்கு சஹாபிகள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரமதானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. சாதாரண மாதம் அல்ல. சஹாபிகளை பொறுத்த மட்டில ஆயிஷா அம்மா அவங்க இருக்காங்க, மிகச்சிறந்த அறிவாளி. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா ஆயிஷா அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ஆயிஷா அம்மாட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஆயிஷா அம்மா, சொர்க்கத்தினுடைய வாசலை நீங்கள் தட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய வாசலை தட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். உடனே ஆயிஷா அம்மா, நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? சொர்க்கம் எங்க இருக்கு, வாசல் எங்க இருக்கு, எப்படி தட்டணும் என்றெல்லாம் நான் கேட்டிருப்போம். ஆயிஷா அம்மா மிகச்சிறந்த அறிவாளி. அவங்க ஒரே வார்த்தை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தினுடைய வாசலை நான் தட்டுகிறேன், நான் எதை கொண்டு தட்ட வேண்டும்? லிமாதா யா ரசூலல்லாஹ், நான் எதை கொண்டு தட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் அதை கொண்டு சொர்க்கத்துடைய வாசலை தட்டுவேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அலைக்கும் பில் ஜூஇ, நீங்கள் நோன்பிருந்து தட்டுங்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், நாம் நோன்பாளியாக இருந்தால், நாம் நோன்பு வைத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் சொர்க்கத்திற்கு வந்து விட்டோம். சொர்க்கத்திற்கு வந்து விட்டோம் என்பது மாத்திரமல்ல, சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு நான் வந்து விட்டோம். சொர்க்கத்துடைய வாசலை நான் நின்று கொண்டு நோன்பாளியாக நாம் அந்த கதவை தட்டினால் அந்த கதவு நிச்சயமாக திறக்கப்படும் என்றார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோன்பு என்பது அவ்வளவு மகத்துவமானது. நாம் நோன்பாளியாக இருந்தால் நாம் சொர்க்கத்திற்கு வந்து விட்டோம். நாம் நோன்பாளியாக இருந்தால் சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு வந்து விட்டோம். அப்படியானால் அந்த நோன்பை கொண்டு நாம் தட்டும் பொழுது நிச்சயமாக அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படும் என்றார்களே. எனவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ரமதானுடைய அந்த காலம் நம்மை மிக விரைவிலே வந்து அடைய இருக்கிறது. அந்த ரமதானுடைய காலத்தை நாம் ஒவ்வொரு நேரத்தையும் நாம் மிகச்சிறந்த முறையிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நாம் கழிப்பதற்குண்டான திட்டமிடுதலை நாம் இப்பொழுதே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய அந்த ரமதானுடைய மாதத்தை அவனுக்கு பொருத்தமான முறையிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அவன் எதையெல்லாம் இந்த காலத்திலே செய்தால் என்னென்ன நன்மைகளாம் கிடைக்கும் என்று சொன்னானோ அத்தனை நன்மைகளையும் பெற்ற நல்லவர்களாக நம்மையும் நல்ல சாலிஹின்களுடைய கூட்டத்திலும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நாமத்தால் இந்த புனித ரமலானை சிறப்பு குர்ஆனை யாசின் செய்தி இமாம் தாஜுல் இஸ்லாம் ஜுமா பள்ளிவாசல் கோயம்புத்தூர் அவர்கள் நன்றி கூறுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒன்று பெண்கள் பயான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இமாமாக உடனே நிர்வாகங்கள் மக்கள் சொல்லாது இதேபோன்ற அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அனுமதி அளித்த
செந்திமங்கலம் உமாபுரனுடைய தலைவர் மேலப்பாளையம் செய்திகளுக்கு பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்